கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக பெரிய வெள்ளிக்கிழமை அன்று 7 வசனங்கள் பிரசங்கிக்கப்படும். அதில் எல்லா வசனங்களும் சிறந்த வசனங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து வந்த வசனங்கள். அதில் எனக்கு அதிகமாக பிடித்தது இந்த வசனம். இதை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்தில் 34வது வசனம். யாருமே எந்த மனிதனுமே செய்ய முடியாத ஒரு காரியம் அதை இயேசு செய்தார். அது என்னவென்று சொன்னால், அவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். மன்னிப்பது பொதுவான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் எந்த நிலையிலே நாம் மன்னிக்கிறோம்? இந்த இடத்துல பார்க்கின்ற வேளையிலே இயேசு சிலுவையிலே அறையப்பட்டிருந்தார். அவருக்கு பக்கத்தில் 2 கள்வர்கள் பக்கத்தில் வலது பக்கம் இடது பக்கமாக அறைந்திருந்தாங்க. அவரை ஒரு குற்றவாளியை போல அந்த இடத்துல ரோமர்கள் அவரை சிலுவையில் அறைந்திருந்தாங்க. இந்த வேளையில் கூட அவர் சொன்னதான வார்த்தை என்னவென்று சொன்னால், அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இவர்கள் என்று சொன்னால் யார்? இவர்கள் என்று சொல்லும் பொழுது அங்கு உள்ள சுற்றி உள்ளதான அன்னா, காய்பா, பிலாத்து இப்படிப்பட்டவர்களா? இல்லாவிட்டால் அவரை காட்டி கொடுத்ததான யூதாஸ் காரியத்தா? இல்லாவிட்டால் அவரை மறுதளித்த பேதுருவா? இன்னும் அநேக மக்கள் அவரை சுற்றி கொண்டிருந்தார்கள். அநேக போர்ச்சேவர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். முகத்திலே காரி துப்பினார்கள், முள்முடியை வைத்தார்கள். இவர்கள் தானா? ஆனால் அவர்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும். இந்த இடத்துல இவர்கள் என்று சொல்லுகிறார். இவர்களை மன்னியும் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல என்ன ஒரு முக்கியமான ஒரு காரியம்னாக்கா, நாமும் கூட சேர்கிறோம். அந்த சிலுவையில் அண்டையிலே நிற்கும் பொழுது நீங்களும் நானும் கூட இயேசுவை சிலுவையிலே அறையதற்கு நாம் ஒரு காரணராக இருக்கிறோம். நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் அவர் மீது வைக்கப்பட்டிருந்தது. பாவம் இல்லாத அவர் நமக்காக பாவமானார். இதை தான் நாம் சிந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் பாவமே செய்யாத இயேசு, குற்றமே செய்யாத இயேசு, அந்த நாளில் அவர் பயங்கரமான ஒரு கொலை குற்றத்தில் அவரை சிக்க வைத்தார்கள். அவர் மீது பழி வைத்தார்கள். அவர்கள் வைத்த பழி காரியங்கள் ஒன்றும் நிரூபிக்க முடியவில்லை. ஆனாலும் கூட அவர்கள் அந்த நேரத்தில் அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார்கள். சிலுவையில் அறைய வேண்டியவர்கள் நாம் தான். நம்முடைய பாவங்களுக்காக நாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் இயேசுவை தண்டிக்கப்பட்டார். ஆனால் இந்த நேரத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தன்னை இப்படி வாதித்தவர்களை அவர் வெறுக்கவில்லை, அன்பு கூர்ந்தார். அதன் பின்பு தேவனை, பிதாவை பற்றி கேட்குறாரு. நான் மன்னிக்கிறேன் இல்லை, அவருக்கு மன்னிக்கிறதான ஒரு வல்லமை அதிகாரம் இருந்தது. ஆனால் அவர் பிதாவே இவர்களுக்கு நீங்கள் மன்னியுங்க என்று சொல்கிறார். இவர்கள் செய்கிறது என்னதென்றே தெரியாது இருக்கிறார்கள். நாமும் கூட அநேக நேரங்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மீண்டும் மீண்டுமாக சிலுவையில் அறிந்து கொண்டிருக்கோம் இல்லையா? அந்த நேரத்தில் கூட ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அந்த 2000 வருடங்களுக்கு முன்பாக மட்டும் அவர் சொல்லவில்லை, இன்றைக்கும் அவர் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு இவர்களுக்கு மன்னியும் மன்னியும் என்று சொல்கிறார். அந்த மன்னிக்கிற தேவன் நமக்கு இருந்ததுனால இன்றைக்கும் இயேசு ஜீவனுள்ளவராக இருக்கிறார், அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார், வல்லமையுடையவராக இருக்கிறார், ரட்சிக்கிறதுக்கு முக்கிய காரணமாய் அவர் தான் இருக்கிறார். ஆகவே அவரை நோக்கி பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் மரித்தீர். ஆனாலும் கூட நாங்கள் துன்பப்படுத்தினோம், காயப்படுத்தினோம், எவ்வளோ காரியங்கள் உமக்கு விரோதமாய் செய்தோம். எங்களை நீர் மன்னித்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் செய்த இந்த மகத்துவமான ஆண்டவரே செயலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா காரியத்திலும் உங்களுடைய கிருபையின் கரம் இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.